IBM 305 ராமேக் 1956 செப்டம்பர் 13 உலகின் முதல் டிஸ்க் ஸ்டோரேஜ் கொண்ட வணிக கணினியான IBM 305 ராமேக், அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோல் மெஷின் விற்பனைக்கு வந்தது. கணினி தொழில்நுட்பத்தின் ஆரம்ப காலத்தில் பஞ்ச் கார்டுகள் மூலம் தரவுகள் சேமிக்கப்பட்டன. இந்த முறையில் தரவுகள் துளையிடப்பட்ட அட்டைகளில் சேமித்து வைக்கப்பட்டன. இது சீக்வென்ஷியல் ஆக்சஸ் என்ற வரிசை முறையிலான அணுகலை மட்டுமே அனுமதித்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தரவை பெற வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய எல்லா அட்டைகளையும் படிப்படியாக தேடி வர வேண்டும். இது நேரத்தை வீணடிப்பதுடன் பெரிய அளவிலான தரவு பரிவர்த்தனைகளுக்கு தடையாக இருந்தது. பின்னர் பஞ்ச் கார்டுகளை விட சற்று மேம்பட்ட காந்த நாடா தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வந்தது. இதுவும் வரிசை முறை அணுகல் கொண்டதுதான். ஒரு தரவை அடைய நாடாவை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி சுழற்றி செல்ல வேண்டும். இதுவும் குறிப்பிட்ட தரவை உடனடியாக அணுகுவதற்கு ஏற்றதாக இல்லை. எனவே டைரக்ட் ஆக்சஸ் எனப்படும் தரவுகளை நேரடியாக அணுகும் தொழில்நுட்பத்திற்கான தேவை எழுந்தது. இந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் IBM நிறுவனம் ராமேக் 350 டிஸ்க் டிரைவை வெளியிட்டது. இது தரவுகளை நேரடியாக அணுகும் திறனை வழங்கியது. எந்த ஒரு கோப்பையும் அதன் இருப்பிடத்திற்கு நேரடியாக சென்று படிக்கவும் எழுதவும் முடியும். இந்த முறை வரிசை முறை அணுகலை விட பல மடங்கு வேகமானது. வங்கி பரிவர்த்தனைகளில் தரவுகளை உடனடியாக அணுக இது மிகவும் உதவிகரமாக இருந்தது. ராமேக் 305 கணினியின் மையப்பகுதி IBM 350 வட்டு இயக்கி ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு குளிர்சாதன பெட்டியின் அளவில் இருந்தது. இதில் 50 சுழலும் அலுமினிய தகடுகள் இருந்தன. ஒவ்வொரு தகடும் 24 அங்குல விட்டம் கொண்டது. மொத்தமாக இது சுமார் 5 மெகாபைட் தரவை சேமிக்கும் திறன் கொண்டது. ராமேக் 305 வருகை கணினி துறையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனை செயலாக்கத்திற்கு ஒரு அடித்தளத்தை அமைத்தது. இன்று நாம் பயன்படுத்தும் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் மற்றும் ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸ் போன்றவை இதன் வளர்ச்சி பாதையில் வந்தவையே. ராமேக் 305 ஒரு தொழில்நுட்ப புதுமையை உருவாக்கியதுடன் வணிக செயல்பாடுகளை புரட்சிகரமாக மாற்றியது. இதுவே உலகின் முதல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் கொண்ட கணினியாக வரலாற்றில் இடம்பெற்றது.